அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ரெக்கார்டு. அது என்ன அப்படின்னா இந்த கஸ்டமரோட நடக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது இமெயிலா இருக்கலாம், ஃபோன் காலா இருக்கலாம், இல்லாட்டி லெட்டரு, ஃபேக்ஸ் இல்லையா, அது மாதிரியான இன்ஃபர்மேஷனை அது நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற இடம் தான் ஆக்டிவிட்டி. ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்த ரோட் மேப்பில் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா 4வது வீடியோ இல்லையா, அந்த எண்ட் யூசர் பிஸ்னஸ் யூசர் ட்ராக்ல இது 4வது வீடியோ இது. இந்த இந்த பிளேலிஸ்டோட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான வகையான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதில் காமனாக யூஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ரெக்கார்டு. அப்படின்னா என்னென்னா இந்த கஸ்டமர்கிட்ட நடக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கான்டாக்டாக இருக்கலாம், இல்லாட்டி லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி எது வேணா இருக்கலாம் இல்லையா. அந்த கஸ்டமரோட நடக்கிற ரிலேஷன்ஷிப் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்லையா, அதை ஸ்டோர் பண்ணது. இதில் நமக்கு நிறைய விதமான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லையா. இமெயில் இருக்குது இல்லையா, நமக்கு இமெயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கம்பெனிலேருந்து. இல்லாட்டி நம்ம உங்களுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஃபோன் கால் வர வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸு, ஃபிசிக்கல் லெட்ரு இல்லை, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணுற இடம் தான் இந்த ஆக்டிவிட்டி. இப்போ இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் இமெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் டு இல்லை, யார்கிட்ட வந்துச்சு, யாருக்கு வருது, அதோட சப்ஜெக்ட் என்ன, அதில் என்ன பாடி இல்லையா, பாடி கண்டென்ட் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு, அது பேசிக்காக எவ்வளோ நேரம் அந்த ஃபோன் கால் பேசினாங்க, என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, அது மாதிரி. ஃபிசிக்கல் லெட்டராக இருந்துச்சு, அந்த ஃபிசிக்கல் லெட்டர் எதை பற்றியானது, அந்த ஃபிசிக்கல் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதோட காப்பியை அதில் இருக்கும் அது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட நடக்குன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் அந்த ஆக்டிவிட்டி அது. ஸோ இது நமக்கு என்னது அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கான்டாக்ட், லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி, அது எதோட பைண்ட் பண்ணி கூட இருக்கலாம், அதாவது ரிலேட்டடாக கூட இருக்கலாம். இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. நம்ம சேல்ஸ் ஏன்னா அந்த சேல்ஸ் பைப்லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்கோட கேம்பெயினில் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, மார்க்கெட்டிங் கேம்பெயின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இல்லாட்டி ஒரு இமெயில் நமக்கு வரும். இது மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இது மாதிரி ஒரு புது ஃபோன் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டிங் இல்லையா. அந்த 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 ஒரு இமெயில் அது. ஸோ இது மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு அது ஓகே. இந்த இதில் எவ்வளோ பேர் அதில் கஸ்டமராக மாறினாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் இருக்க முடியும் அது. ஸோ பெட்டர் பற்றின ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ்க்கு உதவுது அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த கஸ்டமரோட நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்மளால் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ண முடியும். அதுதான் ஆக்டிவிட்டி. சரி, இதில் என்னென்ன வகையான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் ஜென்ரலாக ஒரு 3 வகையாக இதை நான் பிரிப்பேன் பேசிக்காக. ஒன்று காமனாக யூஸ் பண்ணுறது. காமனாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது இமெயில், மீட்டிங், அப்பாயின்மெண்ட்டு. முன்னாடி அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மீட்டிங் ரீபிராண்ட், ரீநேமிங் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கால், டாஸ்க், இதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில வகைகள்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்து என்ன வகைகள் இருக்குது. 2வது வகை அந்த காமனாக யூஸ் பண்ணாத வகைகள் சரியா. அது லெட்ரு, ஃபேக்ஸு, சர்வீஸ் ஆக்டிவிட்டி, கேம்பெயின் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை இன்னும் யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. 3வது வகை கஸ்டம் அது. அதாவது நம்ம ஒரு 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 இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுவே நம்ம ஆக்டிவிட்டியாக கூட பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறோம்னா அந்த ஆன் போர்டிங்னு ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. எந்த ஒரு கம்பெனியில் எவ்வளோ ரிசோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, வெளியே ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இதை ஆன் போர்டிங், ஆஃப் போர்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை கூட ஒரு ஆக்டிவிட்டியாக கூட நம்ம கிரியேட் பண்ணி வைக்க முடியும். அது அகெயின் சேம் தான் இல்லையா, இட்ஸ் ஒரு டேபிள் தான் ஆனால் இதை ஆக்டிவிட்டியாக கூட நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். சரி, இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இமெயில். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு கான்டாக்டாக இருக்கட்டும், கான்டாக்டு, அக்கௌண்ட்டு, லீடு இவங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்கள்ட்ட வந்ததாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ அது நான் இண்டிவிஜுவலாக இருக்கேன்னா கான்டாக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள்ட்ட வந்ததாக இருக்கட்டும். அந்த இமெயிலில் அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறது தான் இந்த இமெயில் ஆக்டிவிட்டி. ஓகே, அதாவது இன்கமிங், அவுட் கோயிங் இமெயில்ஸ். இது அப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு மீட்டிங் இருக்கு இல்லையா, ஒரு 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 கஸ்டமரோட ஒரு மீட்டிங் இருக்கட்டும், அதோட யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் நடந்துச்சு, அது எங்கே நடக்க போகுது, இப்போ டீம் மீட்டிங்கா இல்லாட்டி ஃபிசிக்கல் லொக்கேஷன் நடக்க போதா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து வந்து ஃபோன் கால். ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்குது, என்ன டியூரேஷன், எவ்வளோ நேரம் நடந்துச்சு எனக்கு, அதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து நாலாவது வந்து டாஸ்க்கு. டாஸ்க்ன்றது ஒன்றுமே கிடையாது, இது டு டூ ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 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 மீட்டிங் இருந்துச்சு, இல்லாட்டி ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நீங்கள் ஃபாலோ அப் எதுவும் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு டு டூ ஐட்டம் தான் வந்து அந்த டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா சமயம் வந்து இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்டோட தான் ரிலேட்டடாக இருக்கும் அது. ஸோ இந்த 4 டைப் தான் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது அது. ஸோ இது இல்லாமல் அதுக்கு அடுத்த வகையான பார்த்தீங்கன்னா இன்னும் சில அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இதை நம்ம தினம் லெட்ரு, ஃபேக்ஸு, சர்வீஸ் ஆக்டிவிட்டி, கேம்பெயின் ரெஸ்பான்ஸ், இன்னும் இது மாதிரி சில இதெல்லாம் இன்னும் வந்து மதர் ஆக்டிவிட்டி இருக்கிறது. இந்த லெட்டர்ன்றது என்னன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் லெட்ரு வரும் பார்த்திங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் அமெரிக்கா யூஎஸை பொறுத்த மட்டும் இன்னும் ஃபிசிக்கல் லெட்டர் நிறையவே வந்து தான் இருக்குது. அது கேம்பெயின், அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஆப்டின் ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க, ஆப்டின் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து ஒரு ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட சிலதான் வந்து ஃபிசிக்கல் லெட்ரு வந்தே ஆகணும். ஈவன் தான் நமக்கு வந்து இமெயில் வந்தால் கூட ஃபிசிக்கல் லெட்ரு வந்து யூஎஸை பொறுத்த இன்னும் நிறையவே தான் இருக்குது. அந்த லெட்டரை தான் வந்து ஃபிசிக்கல், அந்த லெட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஃபேக்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம், இன்னும் ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. உண்மையிலே இன்னும் ஃபேக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஹெல்த் கேரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் லாவே இருக்குது. சில சர்க்கம்டன்சஸில் வந்து அதாவது ப்ரொவைடர், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்லாம் இருக்கானா ஸ்டில் அவங்க வந்து ஃபேக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி. சர்வீஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரிக்வஸ்ட், ரிப்பேரு, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதை வந்து ஸ்டோரி பண்ணி வைக்கிறது தான் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து கேம்பெயின் ரெஸ்பான்ஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கான வந்து ஒரு புது ஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இமெயில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு திருப்பியும் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கேம்பெயின் ரெஸ்பான்சஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் தான் வந்து அந்த என்னது கேம்பெயின் ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. கஸ்டமர் வாய்ஸ் அலர்ட்டு, இன்வைட் ரிடம்ஷனு, போர்ட்டல் கமெண்ட், இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு வந்து இன்வைட்டும் வந்து போர்ட்டல் கமெண்ட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக பவர் பேஜஸ் தான் போர்ட்டலுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இது மாதிரி வந்து சில சமயம் இந்த ஆக்டிவிட்டி வந்து இட்ஸ் கேன் க்ரோயிங் லிஸ்ட் தான் நான் சொல்ல முடியும். அது இப்போதைக்கு இவ்வளவு லிஸ்ட் இருக்காது. அடுத்து அடுத்து மூணாவது டைப் நான் சொன்னது வந்து கஸ்டம் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த கஸ்டம் ஆக்டிவிட்டி அப்படின்றதுங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு அகைன் இது ஒரு டேபிள் தானே இல்லையா, ஒரு டேபிள் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதையே வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. எது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற வகையான உங்களுக்குன்னு சில டாஸ்க் இருக்குது, அதில் சில ஃபீல்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சு அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா வந்து கிரியேட் நியூ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு காமிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரைனிங், நம்ம நடக்கிற ஆஃபீஸில் நடக்கிற ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி சர்டிஃபிகேட் ட்ரைனிங், சர்டிஃபிகேட் அதை ட்ராக் பண்ணுறது கூட அதை நீங்கள் நம்ம ஆக்டிவிட்டியாக பண்ண முடியும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லையா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த லேப்டாப்ஸ்லாம் வருது இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான சிஸ்டம் அதை வந்து எப்பயும் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ்னு வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போலாம் நம்ம எல்லாத்துக்குமே லேப்டாப் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணி அந்த அகெயின் இது ஒரு டேபிள் தான் வந்து அந்த டேபிளில் நம்ம ஆக்டிவிட்டியாக கூட நம்ம பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக வந்து கஸ்டமர் சர்வே. ஸோ இது எல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு டேபிளாக இருந்தால் கூட நம்ம வந்து ஆக்டிவிட்டியாக பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3 வகை சொன்னோம். வந்து காமனாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் மற்ற வகை காமன் இல்லாமல் வந்து மூணாவது வந்து கஸ்டம் ஆக்டிவிட்டி. அடுத்து இந்த ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்தா நம்ம ஆக்டிவிட்டிஸ் இது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஸ்டமரோட நடக்கிற எல்லா இன்ட்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும் அது இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சாலும் சரி, ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருந்தாலும் சரி, லெட்டர் அனுப்பிச்சாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நடக்கும். கஸ்டமர் சர்வீஸ் அதை பார்க்குறாங்க. அடுத்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கஸ்டமர் ரெக்கார்டை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு இன்னும் இன்ட்ராக்ஷன்லாம் நடந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சர்வ் பண்ண முடியும். அது ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அது அது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ் நம்மகிட்ட பேசும்போதோ திருப்பி அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது திருப்பி எல்லாத்தையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணாங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன நடக்குன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வந்து நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் பர்சனலைஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகே, நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்றத வச்சு
டெஃபினட்டாக வந்து நம்மளோட பெட்டர் இன்சைட் அப்படின்னா என்னன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து நல்லா வந்து சர்வ் பண்ண முடியும். அது ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒன் ஆஃப் வந்து இமெயில் வந்து. ஸோ அந்த இமெயில் வந்து அது இன்கமிங்காக இருக்கலாம், இல்லாட்டி அவுட் கோயிங்காக இருக்கலாம். அந்த இன்கமிங் அவுட் கோயிங் இமெயில் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற இடம் தான் வந்து இமெயில் ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து அந்த இமெயில் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் இல்லையா, அக்கௌண்ட்டாவது கான்டாக்டாக இருக்கலாம், இல்லாட்டி லீடு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் எது வேணாலும் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுவோம். அது என்ன சப்ஜெக்ட் என்ன, அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் என்ன, யார் அனுப்புனா, இது யார் யாருக்கெல்லாம் அந்த ரிசிப்பியன்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னைக்கு அனுப்புனாங்க, டேட் அண்ட் டைம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு இமெயில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து அனுப்பலாம். ஏன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா வந்து சேர்த்து அனுப்ப முடியும். அதே போல் வந்து ஒரு இமெயில் நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பாடியில் வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்லேருந்து நம்ம எடுக்க முடியும். அதான் அந்த இமெயில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் வந்து ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எப்போல்லாம் இமெயில் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவிட்டி ஃபீடுன்னு சொல்லுவேன், நான் டைம் லைனில் போய் இருக்கும் அது. அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்த இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இமெயிலில் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. டிராஃப்ட்டு, சென்ட், என்ன ரிசீவ்டு, ஓப்பன், அது மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணிடுவோம். இதோட எவ்வளோலாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ பேர் வந்து இது அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லுக்கோட இன்டெகிரேஷன் பண்ண முடியும். அப்படின்னா வந்து நம்ம அவுட்லுக் ஆட் ஆன் இல்லையா, அவுட்லுக் நான் D365 அவுட்லுக் ஆட் ஆன்லேருந்து நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். பட் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லுக் ஆட் ஆன்லேருந்து நம்ம வந்து இமெயில் வந்து ஆக்டிவிட்டி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது சில யூஸ் கேசஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, இந்த எல்லா இமெயில் அனுப்பும்போது அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் இருக்குது, இந்த ரிப்ளைலாம் பண்ணும்போது. பட் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டு கிடைக்கும் பேசிக்காக. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த இமெயில் செயின் எல்லாம் பெட்டராக அங்கே இருக்கிறது அப்படின்றதுனால. சில பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் இல்லை, சென்ட்ரலைஸ்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல எல்லாமே வந்து இருக்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். அது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ராக்கிங், ஸோ நமக்கு எல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அடுத்து வந்து பெட்டர் கொலாபரேஷன் இல்லையா, நமக்கு வந்து டீம்ஸ் வந்து அதை வந்து மற்றவங்க யார் அதை எடுத்து ஒர்க் பண்ணுற வராங்களோ அதை பார்க்கும்போது வந்து என்னென்ன கம்யூனிகேஷன் இதுவரை நடந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்களால பார்க்க முடியும். சரி, இமெயில் ஆக்டிவிட்டி அதை நம்ம சிஆர்எம்ல பார்க்கலாம். நம்ம சிஆர்எம் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ அதில் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்குன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா. ஜென்ரலாக இமெயில்ன்றது யாருக்கு அனுப்புவோம், அக்கௌண்ட் இல்லையா, ஒரு கம்பெனிக்கு இல்லாட்டி ஒரு கான்டாக்ட் ஒரு லீடுக்கு அனுப்புவோம். ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம், ஒரு ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வந்து இமெயில் வந்து க்ரியேட் பண்ணலாம். எங்கே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த டைம்லைனில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அது வழியாக க்ரியேட் பண்ணலாம் இமெயில். இல்லாட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடில் போய் ஆக்டிவிட்டீஸ் போனீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் டேப்லேருந்தும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் நியூ ஆக்டிவிட்டி அது வழியாக நம்ம பண்ண முடியும். அடுத்து வந்து மூணாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா டாப் பாரில் மெனு பார் இருக்கு இல்லையா, அதில் ப்ளஸ் சிம்பிளை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வழியாக நம்ம பண்ண முடியும். இங்கே இருக்கிற இமெயில் இருக்குது. ஸோ மொத்தம் 3 வகையாக வந்து நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். எல்லாமே சேம் தான், இங்கே க்ரியேட் பண்ணாலும் சரி, நம்ம இங்கே போய் க்ரியேட் பண்ணாலும் சரி, எல்லா இடமும் சேம் தான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இப்போ இந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இது இங்கே பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசர் எடுத்துக்குது. இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்ததுனால இங்கே எடுத்துக்குது. எப்போ அப்படின்னா வந்து இந்த அக்கௌண்ட்டோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கிச்சது. சிசி பிசிசி அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இங்கே வந்து சப்ஜெக்ட், ஸோ இது இப்போ நான் என்ன சொல்லும்போது நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து டெம்ப்ளேட் இன்செட் டெம்ப்ளேட் நம்ம கண்டென்ட்டிங்க டைப் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து அதை அப்படியே வச்சு நம்ம வந்து மாடிக்கலாம் தேவையானது இன்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்துக்கோ நம்ம வந்து ஃபோன் சும்மா இதை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து சேவ் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ஆக்டிவிட்டி ரெக்கார்டில் வந்து நமக்கு வந்து காமிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட இந்த டைம்லைன் இருக்கு இல்லையா, சம்மரி போய்ட்டு அந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைனில் அது காமிக்கணும் அது. ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதான் டைம்லைன் இல்லையா, இதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், வியூ மோர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி.
ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச்சும் பண்ண இமெயில் அட்டாச்மெண்ட்டும் பண்ண முடியும். இது வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சதுனால காமிக்க மாட்டேது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு புது ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். இமெயில் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைலை வந்து அட்டாச்சும் பண்ண முடியும். சரியா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் சிக்னேச்சர். ஓகே, நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சிக்னேச்சர் ஆல்ரெடி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து சிக்னேச்சர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட் ஆஃப் வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக. ஓகே, ஸோ இப்போ உங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு வந்து இமெயில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு நாலேஜ் ஆர்டிக்கல் அனுப்பணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம வந்து நாலேஜ் ஆர்டிக்கலை வந்து நம்மளால் அனுப்ப முடியும். சரியா? ஸோ டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணி வைக்கலாம். டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். சிக்னேச்சர் இருந்தால் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதே போல் வந்து நாலேஜ் ஆர்டிக்கல் இதான் கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து அனுப்பிச்சிக்கலாம். அடுத்து வந்து மீட்டிங் எழுதுறது அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சிஆர்எம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கெல்லாம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மீட்டிங் பண்ணுறோமோ அது இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் என்ன, எங்கே நடக்க போகுது, அது டீம் மீட்டிங்கா, ஏதாவது விர்ச்சுவலா, இல்லாட்டி வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நடக்க போதா, எப்போ இருந்து எப்போ வரையும் நடக்க போகுது, ஸ்டார்ட் அண்ட் எண்டு டைமு, ஸோ அதை விட இந்த மீட்டிங்கில் எதை பற்றி பேச போகிறோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அது வந்து கேப்சர் பண்ணி வைக்க முடியும் வந்து. அதே போல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து யார் யாரெல்லாம் இதில் வந்து அந்த காலில் வந்து இன்வால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போயெல்லாம் நம்ம வந்து இமெயில் மாதிரியே தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஃபீல்டில் வந்து அது இருக்கும். அது அதனால் ட்ராக் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அது. ஸோ அதே போல் வந்து அவுட்லுக் இன்டெகிரேஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டை வந்து அவுட்லுக் வழியாக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆட் ஆனுக்கு ஒன்று போட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் அவுட்லுக்கில் இருந்து வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து சிஆர்எம் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து இந்த மீட்டிங்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமைண்டர் வந்து அப்கமிங் மீட்டிங்க்கு வந்து ரிமைண்டர் அது மாதிரி ஒரு அலர்ட்டெல்லாம் வந்து நம்மளால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸ்கெட்யூல்டு, ஹெல்த், கேன்சல்டு, அது மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். சரி, இதோட சில யூஸ் கேசஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து சில சேல்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம், சில சமயம் கஸ்டமரோட மீட்டிங் இருக்கிறதுக்கு அதை பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்டர்னல் டீம் மீட்டிங்காக இருக்கலாம் இல்லையா, இல்லாட்டி ப்ராஜெக்ட் டிஸ்கஷனாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து இருக்கும். அது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து நமக்கு டெஃபினட்டாக வந்து மீட்டிங்காக இருக்கிறதுனால இது வந்து கேலண்டரில் வந்து இருக்கும். அது கேலண்டரில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆக்குப்பை ஆகலையான்றது தெரியும் அந்த டயத்தில். ஹிஸ்டாரிக்கல் ட்ராக்கிங் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அதில் வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம சிஆர்எம்மில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம பேக் அகெயின் இல்லையா, நம்ம சிஆர்எம் போய்ட்டு ஏதர் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இப்படி கான்டாக்ட்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து சேம் திங் தான். நீங்கள் வந்து அந்த டைம்லைன் வழியாக ஆக்டிவிட்டி ஃபீட் இல்லாட்டி டைம்லைன் வழியாக நீங்கள் கிளிக் பண்ண முடியும், மீட்டிங் இங்கே வழியாக பண்ண முடியும். இல்லாட்டி அதே போல் ஆக்டிவிட்டீஸ் வழியாக ரிலேட்டடில் போய் ஆக்டிவிட்டீஸ் வழியாக நம்ம நியூ ஆக்டிவிட்டீஸ் மீட்டிங் பண்ண முடியும். அதே போல் இந்த மெனு டாப் பாரில் வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து மீட்டிங் பண்ண முடியும். எல்லாமே சேம் தான். அது இப்போ நான் வந்து மீட்டிங் ஒன்று கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து நான் கிளிக் பண்ணதுனால வந்து இது வந்து அவுட் சைடு கான்டெக்ஸ்ட் தெரியாத இருக்கிறதுனால வந்து அந்த ரெக்கார்ட் அட்டெண்டேஸ்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அட்டெண்டேஸ் வந்து ரெக்கார்டு, ஏன்னா இந்த டேட்டம் கார்பரேஷன்லேருந்து நான் கிளிக் பண்ணதுனால அதோட இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கார்டில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ரீஃபில்டு ஆப்ஷனல் வந்து நம்ம வைக்கலாம். சப்போஸ் இது வந்து ஸோ டெமோ ஃபோன் அப்படின்னு சும்மா போட்டுக்கோ நம்ம. ஸோ இது டீம் மீட்டிங்காக இருந்தால் டீம் மீட்டிங்கில் இன்ஃபர்மேஷனை ஸ்டே பண்ண முடியும், எப்போ வந்து எப்போ வரையும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸோ 30th 5th 5:30 ஸோ இருக்கட்டும். அது நார்மல் இன்ஃபர்மேஷனாக இது வந்து அகெயின் ரிகார்டிங் வந்து ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து வந்ததுனால அது ரிகார்டிங் இது வந்துச்சு. ப்ரையாரிட்டிலாம் செட் பண்ணிட்டோம்னாலே வந்து மீட்டிங் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் மீட்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ஆக்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கும் அது. ஓகே, ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து என்னது மீட்டிங் இல்லையா, ஸோ இப்போ மீட்டிங் மட்டும் ஆட் பண்ணோம்னா வந்து மீட்டிங் மட்டும் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் டைப்பில் வந்து அந்த மீட்டிங் ஆக்டிவிட்டியாக வந்து அது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ப்ரையாரிட்டி பண்ணி நம்ம ரிமைண்டர்லாம் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸஸ் இருக்குது, அது ரிமைண்டர் அப்கமிங் அலர்ட்ஸ்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது அடுத்து வந்து ஃபோன் கால் இல்லையா. இப்போ நம்ம வந்து டெலிஃபோனோட ஃபோன் கால் கான்வர்சேஷன்லாம் நடக்குது இல்லையா, இதை கான்டாக்ட் அக்கௌண்ட் லீட் அந்த ஏன்னா கஸ்டமரோட நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வந்து ஃபோன் கால் ஆக்டிவிட்டி. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம வந்து அது எதுக்கு இந்த ஃபோன் காலில் வந்து என்ன சப்ஜெக்ட், எதுக்காக கூப்பிட்டாங்க, என்ன மாதிரியான டிஸ்கஷன், எப்போ இருந்து எப்போ இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம், எவ்வளோ நேரம் நடந்துச்சு, அது எதுக்கு பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லையா, ஓவரால் டிஸ்கிரிப்ஷன், கால் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் வந்து கால் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரெல்லாம் இதில் வந்து இந்த காலில் இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி வந்து செய்ய முடியும். அதே போல் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய ஸ்டேட்டஸஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன்ஸ் கம்ப்ளீட் அது மாதிரி இருக்கும். ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற ஆக்டிவிட்டி மாதிரியே தான் எப்போ நம்ம க்ரியேட் பண்ணாலும் ஆக்டிவிட்டி ஃபீட் அதாவது டைம்லைனில் இருக்கும். அது நம்ம வந்து ரீசன்ட் கம்யூனிகேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்டகிரேஷன் அவுட்லுக் இன்டகிரேஷனுமே இருக்குது. அப்போனா வந்து அவுட்லுக்லேருந்து நம்ம வந்து ஃபோன் கால் ஆக்டிவிட்டி வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக வந்து ரிமைண்டர் அலர்ட்லாம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இது இப்போ வந்து யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் சேல்ஸ் காலாக இருக்கலாம், இல்லாட்டி கஸ்டமர் சப்போர்ட் காலாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபீட்பேக் கால், இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இது மாதிரி நிறையா ஃபோன் கால் இல்லையா, நிறையா யூஸ் கேசஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாலோ அப் இல்லையா, ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இடத்துல வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால நல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்கும் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி அகெயின் நமக்கு சிஆர்எம்க்கு நம்ம போகிறோம். சிஆர்எம்மில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணலாம். சிமிலர் தான் வந்து சேம் திங். நம்ம ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு கஸ்டமரை ஓப்பன் பண்ணிக்குவோம். அதே மூணு தான் இந்த டைம்லைன் வழியாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஃபோன் கால் சேம் திங், ரிகார்டிங் ஆக்டிவிட்டிஸ் வழியாகவே பண்ண முடியும், ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வழியாக பண்ண முடியும். சேம் திங் இந்த டாப் பாரில் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணினாலும் அங்கேருந்து பண்ண முடியும். ஃபோன் கால் எல்லாமே சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஃபோன் கால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த முக்கியமான பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் வந்து இருக்கிறதுனால ஃபோன் கால் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த அக்கௌண்ட்டோட ப்ரைமரி கான்டாக்ட் அதான் இந்த கெவின் தான் வந்து ப்ரைமரி கான்டாக்ட் இந்த அக்கௌண்ட்டில் அவருக்கு தான் வந்து பை டிஃபால்ட் இது அங்கே நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த அக்கௌண்ட் கான்டாக்ட்ஸில் இருக்கிறனால அது எடுத்துக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஃபர்மேஷன் தான் அது. ஓகே, எந்த ஃபோன் நம்பரு கூப்பிட்றாங்கன்னா இந்த ஃபோன் நம்பரு, பேசிக்கலாக வந்து எவ்வளோ நேரம் நடக்க போகுது, எப்போ டியூ ப்ரையாரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மல் ஃபோன் கால் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டாஸ்க், அதாவது டு டூ ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த டாஸ்க் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் அதாவது சப்ஜெக்ட், டியூ டேட், ப்ரையாரிட்டி, ஸ்டேட்டஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து டாஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த டாஸ்க்கை வந்து அதாவது நம்மளே ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து வேற ஒரு யூஸருக்கோ இல்லை வேற ஒரு டீம் மெம்பருக்கு வந்து அசைன் பண்ண முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் ஒரு ஒரு கொஞ்சம் டாஸ்க் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அலோகேட் பண்ண முடியும். ஏப்பா நீங்கள் வந்து யூசர் 1 நீங்கள் இதை பண்ணிடுங்க, யூசர் 2 நீங்கள் இதை பண்ணிடுங்கன்னு சொல்லி வந்து டாஸ்க் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அசைன் பண்ணி ஓனர்ஷிப் வந்து உங்களால் மாற்ற முடியும். அது சேம் திங் அகைன் இந்த ஆக்டிவிட்டி ஃபீல்டில் போய் உட்காரும், டைம்லைனில் இருக்கும். அது அவுட்லுக் இன்டகிரேஷன் இருக்குது, நம்ம ஸ்டேட்டஸ் மல்டிபிள் ஸ்டேட்டஸஸ் இருக்குது, நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். அது மற்றபடி இந்த யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை கஸ்டமர் என்கொயரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கும். அது டாஸ்க் என்னது, அப்பாயின்மெண்ட்டோட என்னது ஸ்கெட்யூல் ட்ராக் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரைட் பிளேஸ் அது. சரி, சிஆர்எம்மில் வந்து இந்த டாஸ்க் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிஆர்எம் ஓப்பன் பண்ணுவோம். அகைன் நம்ம வந்து எதிர் கான்டாக்ட் எது வேணாலும் நம்ம இருக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் கூட நான் போகிறேன். அது இந்த கான்டாக்ட் ரெக்கார்டில் ஏதோ ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி சேம் திங் தான் நம்ம டைம்லைனில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டாஸ்க் க்ரியேட் பண்ண முடியும். சப்ஜெக்ட் வந்து டெமோ டாஸ்க், நம்ம ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் எப்போ ஒரு ப்ரையர் டேட் இஸ், அப்போ இந்த டாஸ்கோட டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்சுக்கோம் February 2 இல்லையா, எத்தனை இந்த டைம் இல்லை ஒரு பேசிக்காக இது டியூ டைம் தானே, டியூ டேட்டு இல்லையா, டியூ டேட் அண்ட் டைம் அது எப்போக்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்றது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டாஸ்க் இல்லையா, இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது கூட ஒரு டாஸ்க்காக கூட வச்சுக்கலாம் நம்ம இல்லையா. அதுக்கு இந்த டாஸ்க் எப்போல்லாம் அது முடியுது அப்புறம் மாதிரி நம்ம ரிமைண்டரு அந்த வியூஸ்லாம் நம்ம செட் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நம்ம கஸ்டமரோட நடக்கிற இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லா வகையான இன்ட்ராக்ஷனையும் நம்ம ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணுற இடம் தான் ஆக்டிவிட்டி. அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது இருக்குது, இல்லாட்டி இன்னும் காமன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இருக்குது. அப்புறம் கஸ்டமாக இருக்குது, கஸ்டம் டைப். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஆன் போர்டிங் ஆஃப் போர்டிங் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெண்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு இதையும் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம் நம்ம.
சரி, நம்ம இந்த ரோடு மேப்பில் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் ட்ராக்கிங் அதை பற்றி நீ கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம வந்து அடுத்த பார்க்க போகிறது வந்து டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.